நான் சொல்றேன், இந்த வார்த்தையினால நோட் பண்ணிங்க. உங்களால, உங்க வார்த்தையினால நீங்களும் வேதனை அடையக்கூடாது, உங்களால உங்க வார்த்தையினால மற்றவங்களும் வேதனை அடையக்கூடாது. கவனிங்க, நான் சொல்லிட்டு பாருங்க, வீட்டில் கணவனோ மனைவியோ பிள்ளைங்களை தப்பு பண்ணா உடனே தண்டனை குத்துறாதீங்க, உடனே உங்களை குற்றவாளியா மாத்திடாதீங்க. நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா? ஆண்டவர் நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் நம்புறீங்களா? அவர் உங்க குடும்பத்தை அழிக்க மாட்டார் நம்புறீங்களா? அப்ப கொஞ்ச நாள் சைலண்டா இருங்க. உடனே 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 நீ தப்பு, நீ தப்பு, நீ எது செய்யற அது செய்யறன்னு சொல்றாதீங்க. இது வேதனை தான் கொண்டு வரும். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் ஒரு ஓமை சொல்றாரு, அது படிக்கலாமா? மத்தேயு 13 அதிகாரம் 24-30 வரைக்கும். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, படிங்க. பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையும் கூடவே வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று. சதமாமேன்னு சொல்லுங்க. போதும். இது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா சொல்லுது. நான் சொல்றேன், இங்க வாங்க. வீட்டில் ஏதோ ஒரு யாரோ தப்பு பண்றாங்களா, பிள்ளைங்களோ கணவனோ மனைவியோ, உடனே தீர்ப்பு எழுதிடாதீங்க. நீங்க தப்பு, நீங்க தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லாதீங்க. இந்த இடத்துல பிசாசு வந்து குடும்பத்தை, நான் சொல்றேன், நீங்க பிசாசு தான் அந்த கலைகளை போடுறோம். நீங்க விழித்தில்லை, நிறைய நேரத்தில் நம்ம ஜபத்துல தரித்தில்ல, ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, சும்மாவே வந்து பிசாசு என்ன பண்ணிடுறான், எதனா ஒரு பிரச்சனையை யார் மூலியமா, பிள்ளைங்களோ கணவனோ மனைவியோ விட்டுறான். உடனே என்ன பண்ணிடுது, நீ சரியில்லை, நீ அது பண்ற, நீ இது பண்ற, என்ன வேணா இருக்கட்டுங்க. கேட்குறாங்க அவங்க கிட்ட வந்து, எஜமான்கிட்ட, இதை நாங்கள் என்ன பண்ணட்டும், இது யார் இவன் வந்து விரிச்சுட்டான், இப்போ அதை என்ன பண்ணிட்டோம், நீ இப்போ பிடுங்காத, இப்போ பிடுங்கினா என்ன ஆகும், நீ விதைச்ச கோதுமையும் சேர்ந்து என்ன பண்ணுறோம் வந்துடும். கொஞ்ச நாள் வளர விடு, கொஞ்சம் வளரட்டும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரட்டும். அப்போ எப்போதான் இது பண்ண, ரெண்டும் சேர்ந்து வரட்டும். ஒரு நாள் வரும், டைம் வரும், அப்போ முதல்ல களைகளை மாத்திரம் தனியாக பிடிங்கிட்டு கோதுமை என்னுடைய களஞ்சியத்தில் என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க. நான் சொல்றேங்க, நீங்க குடும்பத்தில் தண்டிக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. யாரையும் குற்றம் சொல்லாதீங்க, எல்லாமே தப்பு பண்றவங்க தான். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற நீயே அந்த தப்பு பண்ணும்போது நீ எப்படி மற்றவங்க சொல்ல முடியும்? இது நீ தவறு பண்ணியிருக்கன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு அதிகாரம் யாருக்கு தான்? நான் அடிக்கடி சொல்லுவேன், பார்த்தீங்களா, நீங்க தவறுக்கு தண்டனை கொடுக்கறது அது தண்டனை இல்லை. எது தெரியுமா அவனுக்கு தண்டனை? நீ அவங்கள மன்னிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தண்டனை. நீங்க தண்டிச்சிங்கன்னா திரும்ப திரும்ப அதே தப்பை தான் அவங்க செய்வாங்க. எப்படியோ நான் இது பண்ணா நீ அதானே பண்ண போற, நான் அதே பண்ணிட்டு போறேன்னு போயிடுவாங்க. ஆனா நீங்க மன்னிக்கும் போது தான் அது அவங்களுக்கு கில்ட்டியா ஆகும். சதமாமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு பிரச்சனை வரும்போது இன்னைக்கு கலைகளை போல நிறைய இருக்குது. நீங்களே புடுங்கி 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 இருக்கிற குடும்பத்தோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் நாசம் பண்றீங்க. தண்டிக்கிறன்ற பேர்ல, கண்டிக்கிறன்ற பேர்ல, திட்டுறன்ற பேர்ல இன்னைக்கு குடும்பத்துல கலைகளை பிடுங்கும் போதே சந்தோஷமும் சேர்ந்து பிடிங்கன்னு வந்துடுது, சமாதானமும் சேர்ந்து வந்துடுது. ரெண்டு பேரும் பார்த்தா எதிரி மாதிரி தான் இன்னைக்கு பார்த்துன்னு இருக்கிறோம், கணவனும் மனைவியும். ஒரு காலத்துல உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்ன மூஞ்செல்லாம் இப்போ சி அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுது. இன்னைக்கு நீங்க தயவு செஞ்சு மாத்திக்கணும்.